தேவனுடைய பிள்ளைகளே, கடவுள் என்று சொல்கிறது யார் என்று சொன்னால், எல்லாவற்றையும் உடையவர் தான் கடவுள் என்று சொல்லி பார்க்குறோம். அவர் இந்த அண்ட சராசரத்தின் தலைவர். அவருக்கு ஒன்று தேவை என்றால் அது மனுஷனிடத்திலே அவர் பணிவிடை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. அவருக்கு ஏராளமான தேவ தூதர்கள் பணிவிடை செய்யும்படி இருக்காங்க. அவருக்கு எல்லா சகல வஸ்துகளும் அவரால் உண்டாக்கப்பட்டது தான். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்ய சம்பன்னர். எல்லா மன்னிக்கிறதுலே கொடுக்கிறதுலே அவர் எல்லாவற்றிலையும் ஐஸ்வர்ய சம்பன்னர். அந்த தேவன் தான் பலுக பெருக விரும்பினார். அவர் மட்டும் இருக்கும்போது, அன்பு என்று சொன்னால் அது கொடுக்கும். அன்பு கொடுக்கிறது. அன்பு ஷேர் பண்ணும். அப்போது மகிழ்ச்சி என்பது எப்போ உண்டாகும் என்று சொன்னால், அந்த ஷேரிங் இருக்கும்போது தான் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக அவர் பலுக விரும்பினார். தனக்கு பிள்ளைகளை, வாரிசுகளை உண்டு பண்ண விரும்பினார். அதற்காக தான் மனிதன் படைக்கப்பட்டான். மனிதனிடத்தில் அவர் எந்த வேலையும் கொள்வதில்லை, ஒரு பணிவிடையும் கொள்வதில்லை, அவரை ஆராதிக்க சொல்வதில்லை. என்னென்று சொன்னால், அவரை ஆராதிக்கிற ஏராளமான தேவதூதர்கள் உண்டு. அவர்கள் 2 செட்டைகளால் பறந்து கொண்டு, 2 செட்டைகளால் கண்களை மூடி, 2 செட்டைகளால் பாதங்களை மூடி, கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் தேவனை துதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தேவன், எல்லாற்றையும் உடைய அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உட்கார்ந்திருக்கிறார். எபேசியர் 1 அதிகாரம் 20 சொல்கிறது, எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையில் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் தான் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தமது வலது பார்சத்தில் உட்கார்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைப்பவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்துடலாம். ஆண்டவர் தான் சபையின் தலை. அவர் தான் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அந்த இடத்தை மனிதர்கள் பிடிக்க முடியாது. இன்னைக்கு மனிதர்கள் சபைகளுக்கு தலைவர்களாக இருக்கிறதுனால தான் சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லாருமே ஏழைகளாக, அவர்கள் நோய் கொண்டவர்களாக, அவர்கள் பலவீனர்களாக, ஞானமற்றவர்களாக, பேதைகளாக, ஒன்றையும் செய்ய திராணி இல்லாதவர்களாக இருக்க காரணம் என்னவென்று சொன்னால், சபைக்கு தலை கிறிஸ்து என்பதை அவர்கள் மறந்து போனார்கள். எந்த ஒரு நபர் கிறிஸ்துவை தன்னுடைய தலையாக கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். ஆண்டவர் எதற்கு உன் தேவனாய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு இருதயத்தோடும் அன்பு கூறு என்று சொன்னார் என்று சொன்னால், அவரை அன்பு கூறும்போது தான் அவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவர் செய்ய சொல்வதை செய்வார்கள். அவர் என்ன செய்ய சொல்கிறார்? உன்னுடைய சகோதரனை உன்னை நேசிக்கிறது போல நேசி. அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட சிந்தனை தான் தேவனுடைய சிந்தனை. அந்த தேவனுடைய சிந்தனைக்கு அவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், 2 பேர் ஒருமனப்பட்டு என்ற நாமத்தினால எதை கேட்டாலும் அது அவர்களுக்கு பிதாவாகிய தேவனால் உண்டாகும் என்று சொல்கிறார். அப்போ சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும் என்றால், மகிழ்ச்சியா இருக்கணும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தனியாக இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஒரு மனிதன் கொடுக்கும்போது தான், அவன் ஷேர் பண்ணும்போது தான் அவன் மகிழ்ச்சியா இருக்க முடியும். மகிழ்ச்சி, இன்பம் என்று சொல்வது சகோதரர்கள் ஒருமித்து வாழ்வது. பேரின்பம் சொல்வது தேவனோடு ஒன்றாயிருப்பது. அப்படிப்பட்ட பேரின்பத்தை மனிதன் அடைவதற்காகவும் மனிதனுக்கு கொடுக்கும்படியாகவும் தான் இயேசு விரும்புகிறார். அவர் தேவன் விரும்புகிறார். இந்த மதவாதிகள் என்ன செய்கிறாங்கன்னா, ஆண்டவருக்கு லட்டு பிடிக்கும், ஆண்டவருக்கு முட்டை பிடிக்கும், ஆண்டவருக்கு காசு பிடிக்கும் என்று சொல்லி வாங்கி தங்களுக்காக பணத்தை சேர்த்து கொள்கிறார்கள். மதவாதிகள் அவர்கள் கிறிஸ்தவத்திலும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ நிறைய பேர் மதவாதிகள். அவர்கள் பணத்தை உங்களிடத்திலிருந்து சுரண்டி கொள்ளையடிக்கிறவனாக இருக்கான். அந்த பணங்கள் எதற்காக தேவனுடைய வீட்டிலே வர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால்,
அவர் ஏழைகளுக்கு ஆகாரம் உண்டாகும்படியாக, ஏழைகளுக்கு பசி ஆறும்படியாக, விதவைகள் திக்கற்ற பிள்ளைகள் விசாரிக்கும்படியாக. எதற்கு தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கிறார், ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுக்கிறார்? எதுக்கு ஒரு கம்யூனிட்டியில் அங்கு தசம பாகம் என்ற ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார்? அந்த மக்களை முன்னேற்றும்படியாக. ஆனால் இங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் இருந்து அதை கொள்ளையடிக்கிறான், அவனுடைய குடும்பத்தை வளர்க்கிறான், அவன் பல கோடிகளை சேர்க்கிறான். அதனால தேவனுடைய ஜனங்கள் ஏழைகளாகவும் தரித்திரத்திலையும் வறுமையிலையும் வியாதியிலையும் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் பல தவறான போதனைகளினாலே அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். தேவனை ஆராதிக்கிறதுக்கு மனுஷனை படைத்திருக்கிறான்னு சொல்லி ஆராதனை செய் என்று சொல்லி அதுக்கு மொத்த கான்ட்ராக்டும் இந்த தேவ ஊழியர்கள் தான் எடுத்திருக்கிறது மாதிரி, அவங்க ஆராதனை வீரர்களாக மாறி இப்படி ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள், நீங்கள் தேவனை நேரடியாக தொழுது கொள்ளுங்கள். அவர் ஒவ்வொருவரையும் நம்ம ஒவ்வொருவரையும் ராஜாக்களும் ஆசாரியருமா மாற்றி இருக்கிறார். அவர் நமக்கு உள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். தேவனே உனக்குள்ள வந்து வாசம் பண்ணும்போது வேற யார் உனக்கு தேவை? ஒவ்வொருவருக்குள்ளும் பரிசுத்த ஆவியானவராக அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் தன்னுடைய எல்லாவற்றையும் உன்னோடு பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். எல்லாரையும் தன்னை போல மாற்றுகிறது. அவர் யாரை முன்குறித்தாரோ அவரை தன்னுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கார் என்று ரோமர் 8:29 படிக்கிறோம். நாங்கள் வேதம் சொல்கிறது 1 யோவான் 3:1-2 பார்த்தோம்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம். இப்போது இனி அவர் வெளிப்படும் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லு. தேவனுக்கே ஒப்பாய் இருக்கும்போது இந்த ஊழியக்காரர்களுக்கு நம்ம சமமாக இருக்க முடியாதான். ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை சமமாக நினைத்து நடத்துவதே கிடையாது. அவருக்கு ஈக்குவலாக உட்கார வைப்பதே கிடையாது. வந்த ஊழியக்கார விசுவாசிய நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அவங்களுக்கு சேவை செய்வது கிடையாது. அவங்கள ஒரு அடிமை பாறை நடத்துகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்தை உடைத்தெறிந்து விட்டு வெளியே வாருங்கள். ஆண்டவரை நேரடியாக தொழுது கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் நேரடியாக கேளுங்கள். அவருடைய இன்டென்ஷன் என்னவென்று சொன்னால், ஒவ்வொருத்தரையும் தன்னை போல மாற்றுகிறது. ஒவ்வொருத்தரையும் தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய ஐஸ்வர்யத்தை, தன்னுடைய குணாதிசயங்களை, தன்னுடைய சாயலை எல்லாவற்றையும் உன்னோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். அதுக்காக மனிதனை உண்டாக்கும் போதே தன்னுடைய சாயலையும் தன்னுடைய ரூபத்தையும் கொடுத்து விட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்களை விடுதலாக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.